வணக்கம். ஒரு துண்டு வாழ்வோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணனோட பண்ணைக்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே கொடுக்கலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் மணி 5ங்க. அதனால கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஏன்னா மழை வர்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள அண்ணனோட பண்ணை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவரோட பண்ணையில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஷெட் அமைச்சிருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி ஷெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கூண்டுகள் முறையில் தான் மொத்த குஞ்சுகளையுமே வளர்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு மாதம் குஞ்சுங்களா? ஆமாப்பா, இது ஒரு மாதம் குஞ்சு. இது என்ன 2 நாளில் 3 நாளில் டெலிவரி இருக்குது, கொடுத்துருவோம். நல்ல வளர்ச்சி இருக்குங்கண்ணா. இப்போ இந்த கூண்டோட அளவு மட்டும் சொல்லுங்கண்ணா. 5க்கு 5. 5க்கு 5. அதில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அந்த 5 2 பார்ட்டிஸ்லாம் பிரிச்சிருக்கேன். 2ஆக பிரிச்சிருக்கீங்க. 2.5க்கு 5. ஒரு சைடுக்கு பார்த்தீங்கன்னா 30 குஞ்சு ஒரு கோழியோட விட்டுருவேன். சப்போஸ் கோழி இல்லைனாலும் பரவாயில்லன்னு 30 குஞ்சு விட்டுருவோம். இந்த கூண்டு ரொம்ப பெருசாக இருக்குங்கண்ணா. இப்போ நீல வாட்டத்திலே போட்டாச்சு. சரிங்க. இது வந்து 4க்கு 2.5. ஒரு கூண்டோட சைஸ் 3 பார்ட்டிஷனா போட்டாச்சு. 12க்கு 2.5 மொத்தத்தில் 25 குஞ்சு ஒரு கூண்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, குஞ்சுகளை ரொம்ப அதிகமாக ஒரே இடத்துல போட்டால் நெரிச்சலில் வந்து ஒன்று மேலே ஒன்று ஏறி எல்லாம் அழுந்தி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க. அதனால் இப்படி ஃப்ரீடமாக விட்டோம்னா பராமரிக்கிறது நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த 3 பார்ட்டிலுமே கிட்டத்தட்ட 100 குஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 குஞ்சுக்கு நம்ம ஷெட்டு போடணும்னா 10க்கு 10 ரூமு 2 ரூமு தேவை. இப்போ இதில் 100 குஞ்சு ஆல்ரெடி இருக்குது. ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இட வசதியும் மிச்சமாயிடுது இல்லை. அப்போ பராமரிக்கிறது நல்லா இருக்குது, பாதுகாப்பாகவும் இருக்குது. சரிங்க. அந்த எச்சங்கள்லாம் கீழே போகிறதுனால நோய் தாக்கமும் கிடையாது. கூண்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த நோய் பிரச்சனைலாம் எதுவுமே நம்ம பெருசாக வர்றதில்லை. இவருடைய பண்ணைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கூண்டு முறை வளர்க்குறதுக்கு எனக்குமே ஆசை வருதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஷெட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுலேருந்து அதில் ஏகப்பட்ட தொந்தரவுகளை நம்ம வந்து சந்திக்கிறோம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூண்டு அமைப்பில் ரொம்ப சுலபமாக அந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காருங்க. அதாவது ஒரு கூண்டா திறந்து தீவனம் போடணும். அதுதான் இது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் போல. ஆமாப்பா. இன்னொரு வேலை என்னன்னா, திறந்து தீவனம் போடுறப்ப ஏதாவது குஞ்சு வெளியில் ஓடி வந்துடும். அதை பிடிச்சி உள்ளே போகிறது தான் பெரிய வேலை. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் பராமரிப்பு பெருசாக ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. சரிங்க. ப்ரூடிங் போடாமலும் தாய் கோழியோடையும் விடாமலும் ஒரு நாள் குஞ்சிலேருந்து 1 மாதம் வரைக்கும் என்னால் வளர்க்க முடியும். கூண்டில் வளர்க்க முடியும். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அது மாதிரி மழை காலத்தில் எந்த காலத்துலேயும் பனி காலத்தில் கூட காப்பாற்றிட முடியும் என்னால். சரிங்க. இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை கூண்டுகள் இருக்குங்க? கூண்டுகள் பார்த்தீங்கன்னா 6 கூண்டு இருக்குது எண்ணிக்கைக்கு. ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 300 குஞ்சு வளர்க்கலாம். மழை காலங்களில் ஒரு 300, வெயில் காலங்களில் 400 வரைக்கும் வளர்க்கலாம். அதனால பிரச்சனை இல்லை. இந்த 400 குஞ்சுகளுக்கும் நம்ம ஷெட்டு போட்டால் 2 லட்ச ரூபா செலவு பண்ணி ஷெட்டு போட்டால் என்னால் நம்பவே முடியலைங்க. ஏன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 10 சென்ட் இடத்துல தான் அந்த கோழி வளர்ப்பு நடத்துறீங்க. அதில் வந்து கூண்டுகள், அதாவது 6 கூண்டுகள் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 300-350 குஞ்சுகள் வரைக்கும் ஈஸியாக வளர்க்க முடியுது. கண்டிப்பாக. கோழி கால்லாம் மாட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்காதுங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேலே வந்து கிரீன் வலை, பச்சை வலை, கம்பி வலை இருக்குது. அதெல்லாம் மாட்டாது. அதுக்கு மேலே இந்த சாக்கு போட்டுக்கிறீங்க. சாக்கு தீவனம் வந்து கீழே இறையாமல் இருக்கிறதுக்கு, டப்பாவிலேருந்து எடுக்கும்போது கீழே அதிகமாக இறையாது இல்லை. சரிங்க. அதனால சிந்தாமல் இருக்கிறதுக்காக அதை போட்டுக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோழியில் பொறிக்கிறத அப்படியே விட்டுறீங்க. ஆமாம். மழை காலம் வரும்போது சைடுலாம் சாரல் அடிக்கும். அப்போ வந்து சாக்கு தொங்க விட்டுருவோம். சாக்கு தொங்க விட்டுறீங்க. அப்போ வந்து அடியில் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும், மீதி எல்லா இடமும் சாக்கு அதுக்கப்புறம் போட்டிருப்போம். அதனால சாரலுக்கு மழைக்கெல்லாம் வேலை இல்லை, பிரச்சனை கிடையாது. இதில் எப்படி ஷெட்டுக்கு பின்னாடி ஒரு கூண்டு? ஆமாங்க, கொஞ்சம் இடம் பற்றாக்குறையாக இருக்குது. கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். சரிங்க. அதுக்காக இதை இப்போ இங்கே வச்சிருக்கிறேன். இந்த கூண்டோட அளவு எவ்வளோண்ணே? 12க்கு 2.5. 12க்கு 2.5. ஒரு கூண்டோட அளவு சைஸ் பார்த்தா 4க்கு 2.5 வரும். ஓகே. இதுல வந்து 3 பார்ட்டா பிரிச்சிருக்கீங்க. ஆமா. கம்பிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மொத்தமும் இல்ல. இது தாங்கறதுக்கு, கோழியை தாங்கறதுக்கு எவ்வளவு கெபாசிட்டி, அத மட்டும் சேஃபா இருக்கு நமக்கு. இதுவே நாயிட்ட இருந்து நல்லா பாதுகாப்பா இருக்கு, பூனைகிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கு. சரிங்க. இது டிஎம்டி கம்பி தான், அதனால காஸ்ட்டும் கம்மி. சரிங்க. நமக்கு வந்து வெல்டு மாசு ஆங்கில அப்படின்னு போனோம்னா ரொம்ப செலவு அதிகமாகும். அது வந்து பட்ஜெட் பார்த்தோம்னா ரொம்ப எகுரும். இது ரொம்ப கம்மி. இப்போ மொத்த கூண்டுமே இந்த பழைய கூண்டு 2 கூண்டு இல்லாமல் மொத்த கூண்டுமே எனக்கு ஆவரேஜாக ஒரு 37,000 ரூபாய்க்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக. 37,000 ரூபாய்க்கு ஒரு செட்டு கூட போட முடியாது. இதெல்லாமே அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குமாண்ணே? ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது நம்ம இது மாதிரி கூண்டு போடணும்னு நினைக்கிறவங்க இந்த காலு மட்டும் வேணா ஆங்கிலில் போட்டுக்கலாம். இப்போ மொத்தம் நம்மக்கிட்ட எத்தனை கோழி குஞ்சுகள்லாம் இருக்குது? அதாவது 1 மாதம் 2 மாதம் எல்லாத்தையும் சேர்த்து 1 மாத குஞ்சுகள் தான் மேக்ஸிமம் நம்மக்கிட்ட.
எல்லாம் சேர்த்து இப்போதைக்கு கரண்ட்டாக ஒரு 250 குஞ்சு இருக்கும். 250 குஞ்சு இருக்கு. எல்லாமே நம்ம கிட்ட இருந்து வந்ததுங்களா இல்லை வெளியில வாங்க? இல்லை நம்ம கிட்ட பாதி, வெளியில இருந்து பாதி. வெளியிலனா வெளியில இருந்துன்னா நம்ம கிட்ட இருந்து கோழிகள் வாங்கி குஞ்சுகள் வாங்கி வளர்த்து பண்ணையா உருவாக்கி இருக்காங்கல்ல. ஆமாம். அவங்க கிட்ட இருந்து வாங்கி ரிட்டர்ன் நம்ம வந்து டே ஓல்டா வாங்கி 1 மந்த்தா மாற்றி கஸ்டமர் கொடுக்கறது. இன்னும் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு தான். அதுதான் நமக்கு பிஸ்னஸே. ஓகே, அதுதான் நம்ம முக்கியம் நமக்கு. சரிங்க. நம்மகிட்ட இப்போ தாய் கோழிலாம் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கு? அவரேஜாக ஒரு 50 இருக்கும். 50 வரைக்கும் இருக்கு. இன்னமும் பக்கத்துலாம் ஏதாவது தொந்தரவுகள் அந்த மாதிரி? இல்லை, அப்படிலாம் இது வரைக்கும் கிடையாது. பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தொந்தரவுகள் எதுவும் இல்லை. நாய் தொந்தரவு தான் ஒரு சில டைமில் வரும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கூட ஒரு மாதம் முன்னாடி ஒரு 20 கோழிகள், 20மே பெட்ட கோழிகள். ஆமாம், நான் வீடியோ பார்த்தேன். ஒரு அடிச்சிச்சு. அது மாதிரி ஒரு சில டைமில் வர்றதுனால தான் ரொம்ப நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக வருது. சிரமப்படுற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து கோழிகளாக பிடிக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ 250 குஞ்சுகள் இருக்குன்னா அது 250மே எப்படி இப்போ புக்கிங்கில் இருக்குது? எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங்கில் இருக்குது. எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங்கில் தான் இருக்குது. நார்மலாக கேட்டுட்டு நார்மலாக கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை. எப்போதும் பார்த்தீங்கன்னா யாராவது குஞ்சுக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க கேட்டாங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணும். ஒரு 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது டைமிங் 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வளர்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு குஞ்சு எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம கண்ணாப்புண்ணான்னு வாங்கி கொடுக்க முடியாது. சரி, ஒரு நாள் குஞ்சு கேட்டாங்கன்னா ஒரு நாள் குஞ்சு சமயத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொடுப்போம் எக்ஸஸாக. இல்லைன்னா குடும்பம் வரைக்கும் 1 மந்த் சிக்கு தான். ஆனால் இப்போ குஞ்சுகள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தீவனங்கள் கீழே விழுது, அதுவுமே வேஸ்ட் ஆகுறது. இந்த கோழிகள் கீழே வந்து சீச்சு சாப்பிட்டுக்கிறது எல்லாம் சாப்பிட்றது. ஒரு நல்ல வேஸ்ட்லாம் பெருசாக எதுவும் ஆகாது. வந்தோடனே பார்த்தோன்னே அந்த பலாமரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் வந்திருக்கு. எல்லாமே இவங்க கொடுத்தது தான். கோழி உரம் தான், இவங்களோட கோழி உரம் தான். இவங்க கொடுக்குற வேற எந்த ரசாயன உரமும் கிடையாது, எதுவும் கிடையாது. சின்ன மரம் தான், ஆனால் எவ்வளோ பெரிய பழம் படுத்துருக்கு பாருங்க. இதுவே போன வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருந்தது. நான் பண்ண வச்சப்பதான் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மரத்தை வந்து அப்போ ரொம்ப சின்னதாக தான் வச்சுருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மரம் வளர்ந்து பழமே கொடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ உங்களுடைய மரம் வளர்ச்சியும் சரி கோழி வளர்ச்சியும் சரி எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா கூண்டில் இருக்கும்போது அதிகப்படியான ஹீட் வரும்ல, அதை எப்படி சமாளிக்கிறீங்க? அதுக்கு தான் இந்த மரத்துக்கு அடியில் இந்த கூண்டை வச்சுருக்கோம். இந்த மரத்துக்கு அடியில் பிளான் பண்ணி கூண்டு வச்சுருக்கீங்க. அதுதான் இந்த 2 பலாமரம் ஒரு மாமரம் இதுக்கு அடியில் இருக்கும்போது இது எப்போதுமே நிழல் தரும், கூலிங்காகவும் இருக்கும் அந்த இடம். சரிங்க. அதனால வெயில் காலத்தில் பிரச்சனை இல்லை. மழை காலத்தில் படக்கூடாதுன்னு மேலே படுதா, வெயில் காலத்துக்கு நிழல் இருக்கு. அதனால இந்த ஹீட் ஆனால் தான் கீழே ஹீட் இருக்கும், இது ஹீட்டே ஆகாது. சரிங்க. அதனால நல்லா இருக்கும். ஆனால் வந்து இது வந்து குஞ்சுகளுக்கு மட்டும்தான், பெரிய கோழிகளுக்கு கிடையாது. பெரிய கோழிகளை எப்போதுமே வந்து வெளியில் மேய்ச்சல் கூட்டு மேய்ச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். பெரிய கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஷெட்டுக்கு போயிடும், நைட்டில் விடுறது எல்லாமே அங்கே தான். குஞ்சுகளுக்கு மட்டும் இந்த கூண்டுகளுக்கு மட்டும்தான் இங்கே. சிறுவடை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் மார்க்கெட்டிங் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வருஷம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து அதோட விற்பனை வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குறாங்க, ஆனால் குஞ்சு சேல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பாதிக்கு மேலே வந்து கறிக்கு வாங்குறாங்க. இதோட விற்பனை வாய்ப்பு எப்போதுமே இருக்குது. ஒரு பண்ணனா அதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா முதல்ல 30 அடி போடுவாங்க, அப்புறம் 60 அடி செட்டு, அடுத்தது 100 அடி செட்டு, அந்த மாதிரி ஷெட்டோட அளவுகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கூண்டோட அளவுகள் வந்து அதாவது இந்த வருமானம் அப்படிங்கிறது சரியான முறையில் வருதுங்களா? இதெல்லாம் இல்லாம நம்ம வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ அதை பத்தி நீங்க ஆரம்பத்தில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வருமானத்துக்கும் இப்ப நீங்களே தாய் கோழிகளும் வச்சிருக்கீங்க, குஞ்சுகள் வெளியிலையும் வாங்குறீங்க, உங்களோட குஞ்சுகளும் கொடுக்குறீங்க, இந்த வருமானத்துக்கும் எப்படிங்க வித்தியாசம்? அனுபவம் இல்லாம நம்ம குண்டை எக்ஸ்டெண்ட் பண்றது, கோழியை வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்றது, இது எல்லாமே நம்மளே குழி வெட்டி கீழே இறங்குற மாதிரி புதைச்சிக்கிற மாதிரி. என்னுடைய புரிதலுக்கு வந்து நான் அந்த ஷெட்டுக்குள்ள இடம் பற்றாக்குறையா இருக்கு. இதுக்கு மாற்று என்ன? நான் இன்னொரு இடத்த போய் ஒத்திக்கோ லீஸுக்கோ நான் எடுக்க முடியாது. என்னுடைய இடத்துல என்ன செய்ய முடியுமோ பிளான்ல தான் அந்த கூண்டு வந்தது. ஆரம்பத்திலே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியை விட இப்போ நமக்கு அதிகமாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு 7000 ரூபா 8000 ரூபா வந்தால் போதுங்கிற ஒரு கான்செப்டில் ஆரம்பிச்சது. ஒரு 7-8000 ரூபா வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குஞ்சுகள் அதிக அளவில் இப்போ வளர்க்க ஆரம்பித்து கொடுக்கறதுனால நமக்கு ஒரு மாதத்தில் 15000 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு இதில் இன்கம் எடுக்க முடியும். நம்ம ஓனாகவே பண்ணும்போது பண்ண முடியுது. நம்மள்டேருந்து வரதை வச்சு மட்டும். ப்ளஸ் இதுலேருந்து மார்க்கெட்டிங் நம்ம பண்ணுறோம். மார்க்கெட்டிங் வெளியிலேருந்து வாங்கி நம்ம கொடுக்கும்போது ஏகப்பட்ட அதில் ஒரு 10000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். வீட்டுக்கு பின்னாடி ஒரு 10 சென்ட் இடத்துல நம்மளால ஒரு 25000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ப்ளஸ் நான் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால இல்லை மார்க்கெட்டிங் என்னால் பண்ண முடியாது, நான் மட்டும்தான் பண்ணிக்கலாம், வீட்டிலேருந்து பண்ணிக்கலாம்னா நீங்கள் உங்களால் இடவசதியை பொறுத்து இருக்கு. அதான் உங்கள் இடத்துல வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைவான இடத்துலையும் கோழிகள் வளர்க்க முடியும். கிட்டத்தட்ட 6 கூண்டுகள் வச்சு அதில் 250-300 குஞ்சுகள் வரைக்கும் வளர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேங்க.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஒரு இடம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் கிடையாதுங்க, 6-7 வருஷமா அவர் கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ உங்களுடைய அனுபவம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவைப்படுங்க. ஆனால் இப்போ கோழி குஞ்சில் நான் பார்த்ததில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கூட எங்கேயோ ஒரு இடத்துல கால் பண்ணி கேட்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு படிச்சுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டில் தாங்க ரொம்ப அடிப்பட்டோம். ஒரு பஸ்ஸில் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த அனுபவத்தை கற்றுக்கிட்டேன். இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குங்க இந்த கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும். ஒரு அட்டைப்பெட்டியில் தூக்கிட்டு பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் கேலி கிண்டலோட பார்க்குறதும், டிரைவர் பாதியிலே இறக்கி விட்டுட்டுலாம் வந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய அனுபவங்கள் வந்திருக்குண்ணே. இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? டிரான்ஸ்போர்ட்டு நிறைய கஸ்டமர் என்கிட்ட கேட்பாங்க, பஸ்லையோ ட்ரெயின்லையோ எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அந்த வேலையை மட்டும் நான் செய்யறதே கிடையாது. பஸ்லையோ டிரான்ஸ்போர்ட் பண்ணவே மாட்டேன். நிறைய 2-3 பேருக்கு மதுரைக்கு அனுப்பிவிட்டு இழப்புகள் நிறைய ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா அவங்க தூக்கி டிக்கியில் போட்டுருவாங்க. டிக்கியில் போடும்போது அதில் காற்று பற்றாக்குறையாலும் அது எப்படியோ ஹீட்டாலேயோ குஞ்சுகள் நிறைய இழப்பு ஏற்பட்டுருது. அதனால் பஸ்ஸில் நான் அனுப்புறதில்லை. வாங்குறவங்களும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். சரிங்க. அதனால் யாராக இருந்தாலும் ஒன்று நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், அல்லது நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 150 கிலோமீட்டர் நம்ம போகலாம். 150 கிலோமீட்டருக்கு ஒரு 1500 டிரான்ஸ்போர்ட் வரும். ஒரு சில பேருக்கு ரொம்ப முடியாதவங்க, என்னால் வாங்க முடியாதுங்க, பிக்கப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் அவங்க இடத்துக்கே போய்ட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டும் வாங்கிக்குவோம். 150 கிலோமீட்டருக்கு மேலே அந்த பக்கத்துலேருந்து யார் கேட்டிருந்தாலும் அவங்க அது வரைக்கும் வாங்கிக்கலாம். நம்ம ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களுடைய தூரத்தையும் குறைப்போம், நம்மளுடைய தூரத்தையும் குறைப்போம். கொஞ்சம் விற்பனையில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டை உங்களால் சரியாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்க. ஏன்னா இது என்னோட அனுபவத்துலையுமே நான் கண்டிப்பேன். ஆர்டர் எங்கேருந்து வேணாலும் வரும், அங்கே கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இப்போ அந்த கோழி வளர்ப்பு மட்டும்தான் மெயினாக பண்ணிட்டு இருக்கீங்களா? பெயிண்ட் வேலை போயிட்டு இருக்கு? பெயிண்ட் வேலை தான் அது ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்குது. அது நமக்கு நிறைவாக நான் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோ கொடுக்கலான்னு கிட்டத்தட்ட 3 மாசமா இழுக்க அடிச்சிட்டாரு. இப்பவும் பாருங்க 5 மணிக்கு தான் வீடியோ எடுக்கிறோம். இதையும் மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த எப்போ வீடியோ கொடுப்பாருன்னு தெரியாது. நாளைக்கு வேலை ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், புது வேலை ஒன்று. சரிங்க. அதனால வேலை ரெகுலராக இருக்குது. வேலைக்கு போயிட்டீங்க, அங்கே யார் பார்த்துக்கிறது? வீட்டில் பார்த்து. ரொம்ப நன்றி. நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அவரோட அடுத்த கட்ட நிகழ்வு நம்ம வீடியோவில் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நன்றிண்ணே. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிங்க. ஓகே.